நான் கேட்கிறேன், அந்த கட்சியில இருக்கிற தயவு செய்து யாராவது போயிருந்தா தயவு செய்து சிந்தித்து பாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இரட்டை இலைய சின்னத்தை அழிப்பேன் என்று சொல்லுகிறவன் எவனாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விந்துக்கு பிறந்தவனாக இருப்பானா? புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்ட தொண்டன், புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு விசுவாசமாக இருந்த தொண்டன் எவனாவது அண்ணா திமுகவை அழிப்பேன் என்று சொல்லுவானா? இரட்டை இலைக்கு எதிராக ஓட்டு கேட்பானா? சிந்தித்து பாருங்க. எதுக்கு? நீ எந்த பிரச்சனை கட்சியில இருந்து பேசு, கட்சிக்குள்ள போராடு. எங்களுக்குள்ள எத்தனையோ பிரச்சனை இருக்கு, எனக்கு கூட பதவி தரணும்னு வருத்தம் இருக்கு. அதுக்காக நான் ரோட்ல நின்று இந்த கட்சியை ஒழிக்கிறேன்னு சொன்னா நான் வந்து இந்த கட்சி மேல அக்கறை வச்சோம்னா, ஆனால் கேபி அன்பழகன் கூட 5 வருஷம் பதவி இல்லாம தான் இருந்தாரு. அதுக்காக வந்து இந்த கட்சியை வந்து அழிக்கணும்னு நினைச்சாரா? சில பிரச்சனைகள் வரும்போது நிறைய பேருக்கு வாய்ப்பு தரணும், இன்னொருத்தருக்கு வாய்ப்பு தராங்க, ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு குறையுது. அது வந்து எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை. இந்த கட்சியில திறமைசாலிகள் 1000 பேர் இருக்காங்க. அதனால எல்லாருக்கும் வந்து எல்லா நேரங்களையும் வாய்ப்பு தர முடியாது. ஒவ்வொரு நேரங்களையும் ஒவ்வொரு தந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்காக இந்த கட்சியை அழிக்கணும், இந்த கட்சியினுடைய சின்னத்தை முடக்கணும், இந்த கட்சியை ஒழிக்கணும், எதிரியை கொண்டு வந்து உட்கார வைக்கணும் நினைக்கிற எவனாவது எப்படி இந்த கட்சியினுடைய உண்மையானவனாக இருக்க முடியும் என்பதை தயவு செய்து பார்க்க வேண்டும். நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த இயக்கம் ஒன்றுதான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுகின்ற மக்கள் இயக்கமாக மட்டுமல்லாமல் இந்தியாவில் தமிழ்நாடு தலைநிமிர்ந்திருக்கிறது, முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் முன்னேற வேண்டும் என்று என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் விஷன் 2023 மூலமாக ஒரு நல்ல நிலைக்கு உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவை நிறைவேற்றுவதுதான் கேபி அன்பழகன் போன்றவர்கள் இன்றைக்கு உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா ஒரு போய் அரசு விழா ஒன்று நடத்திட முடியுமா? உடனே வருவான், எங்க எம்எல்ஏ பேர் இல்லாம எங்க எப்படி கூப்பிட்டீங்கன்னு. இன்னைக்கு எவனாவது எம்எல்ஏ வாய் திறக்கிறானா? சிந்தித்து பாருங்க. அதுலதான் தெரிஞ்சுங்க அவங்களுடைய நிலைமை என்னன்னு. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்குள் ஒரு இந்த பிரச்சனை பணக்கு காரணமாக கொஞ்சம் சோர்வா இருந்தோம். தொண்டர்கள்லாம் கொஞ்சம் வேதனை இருந்தோம். அம்மா இறந்த உடனே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே, ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்களே, அம்மாவை நினைச்சு பார்க்காம இவங்க அவங்கள நினைச்சிட்டு போராடிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி வேதனையில் இருந்தோம். அதுக்காக நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெல்வதற்கு எவனும் பிறக்கவில்லை, இனியும் பிறக்கப் போவதில்லை என்பதை இந்த நேரத்திலே சொல்லி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு பொறுத்தவரை இன்றைக்கு சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஸ்டாலின் நினைச்சாரு இந்த இயக்கத்தை பிளவுபடுத்தலாம், அதுக்கு தினகரனை பயன்படுத்தலாம் நினைச்சாரு. எப்படியாவது ஒரு 30 பேரை கூட்டிட்டு வருவாரு, 40 பேரை கூட்டிட்டு வருவாரு, அவரை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை கொடுத்துட்டு நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்னு பார்த்தாரு. அது நடக்கல. இப்ப என்ன நினைக்கிறாரு, இந்த மண்குதிரையை நம்பி நம்ம மோசம் போயிட்டோம் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. இவரு ஸ்டாலின் நினைக்கிறாரு, தினகரனை நம்மளை காப்பாத்தான்னு பார்த்தா நம்மளுடைய டெபாசிட்டை பறிச்சுட்டு அவன் ஓட்டை வாங்கிட்டு நம்மளை காலிப்பட்டு போயிட்டான். இவன் கூட இருந்தா இனிமே நம்மள அடிப்படை போயிட்டு ஸ்டாலின் இன்னைக்கு தினகரனை பிறகு எதிரியா நினைக்கிறாங்க. இந்த 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு அடுத்து என்ன பண்றா, தினகரனை நம்ப முடியாது. அதனால ஸ்டாலினுடைய அடுத்த ஆயுதம் என்ன பண்றாரு, நீதிமன்றங்களை நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நீதிமன்றங்களை நம்புவது மட்டும் இல்ல, அவங்களுடைய பழக்கமே இன்னும் பத்திரிகை துறையை கையில் வச்சிருப்பாங்க. இங்க பேசுகின்ற பொழுது எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னது போல, தாட்சாயினி நஞ்சை கவுடா படத்தை ஆனந்த விடம்ல போட்டு சட்டசபையில காட்டி ஒரு பிரச்சனையாக்கி அம்மாவையே கொலை குற்றத்துக்கு ஆளாக்க வைத்ததை போல இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளரை பயன்படுத்தி டெல்லியில கொண்டு போய் இதை வெளியிட்டு அதை வச்சுக்கிட்டு புரட்சி தலைவர் அம்மா மேல கலங்கம் சுமத்தது போல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கலங்கத்தை சுமத்தலாம் என்று நினைக்கிறார்கள். அதற்கு நீதிமன்றத்தை பயன்படுத்துகிறார்கள். இதெல்லாம் உங்களுடைய பகல் கனவு. எப்படி அம்மா மீது சொன்ன குற்றம் உண்மை இல்லை என்பது வெறுத்து போனதோ அதை போல இன்றைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது சுமத்தப்பட்ட இந்த கலங்கம், இது இவருக்கு ஒரு திருஷ்டி பரிகாரம். இந்த திருஷ்டி பரிகாரம் விரைவில் நீங்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கம் தமிழ்நாட்டில் வெல்வதற்கு எவனும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயக்கம் புரட்சி தலைவர் அம்மாவும் சொன்னதை போல இன்னும் 100 ஆண்டுகள் நிலைக்கும் நீடிக்கும். இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல்
தேர்தல் மட்டுமில்லை, ஊராட்சி மன்ற தேர்தல், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் 40க்கு 40 இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும், வெற்றி பெற்று காட்டும் என்பதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பிறந்த நாளில் சூளுரையாக ஏற்று எங்களை எதிர்ப்பதற்கு, எங்களை சந்திப்பதற்கு எந்த கட்சியும் இல்லை என்பதை விட எந்த கூட்டணியும் இல்லை. நாங்கள் தன்னந்தனியாகவே அனைவரையும் சந்திக்கின்ற ஆற்றலை என் தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். நாங்கள் வெல்வோம் வெல்வோம் என்பதை சூளுரையாக ஏற்று விடைபெறுகின்றேன். வாழ்க அண்ணாவின் புகழ்.